எல்லாத்துக்கும் இன்றைக்கி காலை வணக்கம். நம்ம இன்றைக்கி பைபிள்லேருந்து ஒரு வசனம் பார்க்கலாம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்க. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். அது ஒரு மனுஷன் இருக்கானா, அவன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் அவன் அந்த உலகத்தில் பாவத்தில் வாழ்ந்தோம்னா, பிறனுக்கு விரோதமாய் வாழ்ந்தோம்னா அவன் பிரயோஜனமே இல்லை. அவன் மரிக்கும்போது அவன் பரலோகத்துக்கு போக முடியாது, அவன் நரகத்துக்கு தான் போய் ஆகணும். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்தில் வாழும்போது யாருக்கும் துரோகம் செய்யக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது. குறிப்பாக ஒருத்தன் எவ்வளோ பணம் வச்சுருந்தாலும் அவன் உபச்சாரம் செஞ்சோம்னா கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம், திருடினோம்னா கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம், அடுத்தவங்களுக்கு துரோகம் செஞ்சோம்னா கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். எத்தனையோ காரியங்கள் இருக்குது. இதெல்லாம் நம்ம விட்டுட்டு பரிசுத்தமாக வாழ்ந்தால் மட்டும்தான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். அதனால் யாருக்கும் துரோகம் செய்யாதங்க, யாருக்கும் எந்த கேடும் செய்யாதங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பரிசுத்தமாக வாழ்ந்துக்கிடுங்க. இதான் அந்த வசனம் சொல்லுது. எல்லோரும் பைபிள் படிங்க, பரிசுத்தமாக வாழுங்க, இயேசு கிறிஸ்து விசுவாசிங்க. எல்லாத்துக்கும் இன்றைக்கி காலை வணக்கம். நன்றி மக்களே. எல்லாருக்கும் காலை வணக்கம் நண்பர்களே. எல்லாத்துக்கும் காலை வணக்கம். நன்றி.